அடடடா! என்ன ஒரு சூப்பரான ப்ரோமோ! காவேரி கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தேகம்லாம் இல்லைங்க. கன்ஃபார்மாக நம்ம காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டா தான் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா, ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. அடடா! இன்னும் நம்ம விஜய கையிலவே பிடிக்கவே முடியாதே! சும்மானாலே ஆள் அட்டகாசம் பண்ணுவார். இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சா அவ்வளோதாங்க. நம்ம விஜய் பண்ணுற சேட்டையெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. இல்லை, ஆஃப்டர் ஆல் ஒரு சீரை கொண்டு வந்ததுக்கே பார்த்தீங்கன்னா, இந்த சாரதம்மா அப்படியே தாம் தூம்னு குதிச்சாங்க. இப்போது நம்ம விஜயோட சிங்கக்குட்டியே பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி வயித்துல இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? அவ்வளோதான். தரமான சம்பவம் தாங்க இருக்குது. சாரதாம்மா என்ன பண்ண போகிறாங்க? இனி ஒன்றுமே பண்ண முடியாது. சாரதாம்மா மூஞ்சில கரிய பூசின மாதிரி தான் நம்ம காவேரி. இந்த ஒரு விஷயம் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. என்ன ஆட்டம் ஆடினாங்க, கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கெலாம் வந்து சாரதாம்மா பண்ணாங்க. என்ன தான் வந்து அதான் சொல்லுவாங்களே, ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ விரோதியாக இருந்தாலும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டால் அவங்கள வரவேற்க தான் செய்யணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சாரதம்மா பண்ணுறது ரொம்பவே தப்பு, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. 100% கரெக்டு தாங்க. நம்மளுக்கு பிடிக்காதவங்களாகவே இருந்தாலுமே நம்ம வீடு தேடி அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நம்ம வாங்கன்னு தான் சொல்லணும். அதை விட்டுட்டு நீ என் வீட்டுக்கு வராத, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கதவை மூட முடியும். கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா அதுதான் உண்மையாகவே வந்து நம்ம சாரதம்மா இப்போல்லாம் ஒரு பெரியவங்க ஸ்தானத்திலேயே இல்லை. ரொம்பவே வந்து சில்லறத்தனமாக நடந்துக்கிறாங்கன்னே சொல்லலாம். அவங்க பண்ணுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செம்ம வெறுப்பாகுது. பாவம் விஜய் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். எல்லா பேருமே அந்த இடத்துல இருந்தாங்க. சரி, பண்ணால் பண்ணிட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி தாம் தூம்னு குதிக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. அவ்வளோ ஆவேசத்தில் இருந்தோங்க. ஆனால் நமக்கு அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ஒரு செய்தி கிடைக்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பி. விஜய் மட்டும் இல்லைங்க, விகா ஃபேன்ஸையுமே பார்த்திங்கன்னா கையில் பிடிக்க முடியாது. எல்லாருமே துள்ளி குதிச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு இன்னைக்கான ப்ரொமோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம். அது இந்த ஒரு டைமு நைட் எப்போவுமே வந்து இந்த மதியம் மார்னிங் இல்லை மதியம் அந்த டைமில் தான் மேக்ஸிமம் ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். இன்றைக்கெலாம் அந்த ப்ரொமோலாம் கூட சரி சும்மா எடிட்டிங்காக இருக்கும், இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டேன். அப்புறம் பார்த்தா நம்ம விஜய் டெலிவிஷன்லேருந்து போட்டிருக்குறாங்க. அப்போ தான் அப்பா அப்படியே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அளவே இல்லை ஹாப்பினஸ்க்கு. அந்த மாதிரி தான். உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இன்றைக்கான எபிசோடு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா போச்சு. கொஞ்சம் நம்ம விஜய் வந்து மாஸ்க் காட்டிட்டார். அவர் சீன் தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்தனால நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோடு தான் பார்த்தோம். அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா இந்த சாரதாம்மா தொல்லை தாங்க முடியலை, செம்ம கடுப்பேற்றிட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டு சீன்லாம் ஒரு மாதிரி மனசுக்கே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா விஜயை வந்து கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரியே சாரதாம்மா பண்ணிட்டாங்க. அதுலேயும் நம்ம காவேரி பண்ணது அமைதியாக இருந்தது தான் மிகப்பெரிய தப்பு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாரதாம்மாவை வந்து ஆஃப் பண்ணியிருக்கலாம். இதனால சொல்லி கொஞ்சம் வந்து பேச விடாமல் பண்ணியிருந்துருக்கலாம். நம்ம விஜய் ஒரு ஆளாக என்ன தான் வந்து இது பண்ணுவார் சொல்லுங்கள். இந்த இடத்துல வந்து காவேரியோட சப்போர்ட் வந்து நம்ம விஜய்க்கு இருந்திருந்துருக்கலாம். ஆட்டுக்குட்டி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காவேரி வந்து ரொம்பவே தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்ததாக என்ன நடந்திருக்கும், நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா சாரதாம்மா வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருந்துட்டாங்க. அவருக்கு ஆசை வந்து என்ன, நம்ம காவேரியோட சேர்ந்து இங்கே நலங்கு வைக்கணும், நர்மதாக்கு அந்த முறையை வந்து நல்லா சீரும் சிறப்பமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தடங்களாக தான் இருந்தாங்க. எப்படினாலும் அந்த இடத்துல குமரனோட அம்மாவும் இதனால விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. அவங்களோட வாயுமே இந்த சாரதாம்மா இருந்துக்கிட்டு இதனால பேசி வந்து அடைச்சிருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் இங்கே தாத்தா பாட்டியும் விஜயை வந்து அவங்க கூட தான் கூப்பிட்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் கன்வீனியன்ஸ் பண்ணி இன்னும் இங்கே வந்து இருந்தேன்னா அவங்க நிம்மதியை வந்து நீ கெடுக்கிற மாதிரி இருக்கும் விஜய், போதும் வா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி விஜய் வந்து கையோடு வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க. விஜயும் வேறு வழி இல்லாமல் சொல்லிட்டு அங்கேயே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் பார்த்திங்கன்னா போயிருக்க போகிறாரு. ஏன்னா அவருக்கு அந்த இடத்துல வந்து ரொம்பவே அவமானமாக தான் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா அந்த அந்த சந்தனம்
அந்த பவுலை வந்து பார்த்திங்கன்னா பறிச்சிட்டாங்க. நீங்களாம் ஒன்றும் பண்ண வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கண்டிப்பாக விஜய் வந்து ட்ரை பண்ணியிருப்பார் வைக்கலாம் சொல்லிட்டு. ஏன்னா ஆனால் அது என்ன காவேரி சொல்லி வை அவங்க அம்மாவை வந்து வாயை மூடிட்டு இருக்க சொல்லி அந்த ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு. காவேரியோட ரியாக்ஷன் அதுக்கு மேலே இப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன விஜய் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம விஜய் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நல்லா அப்புறம் நல்லா செஞ்சுருப்பாங்க. ஃபங்க்ஷன் ஒரு வழியாக வந்து முடிச்சிருப்பாங்க நல்லபடியாக. இங்கே பார்த்தீங்கன்னா மாமா மாமிக்கு தான் இது மிகப்பெரிய ஷாக்கே. ஏன்னா விஜய் காவேரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதுலேயும் அன்னைக்கு நம்ம மாமா கிட்ட வந்து நம்ம காவேரி வந்து போட்டு விட்டாங்க பார்த்தீங்களா, அதை தாங்க மறக்க முடியாது. ரொம்பவே பொறுக்கி பையன், பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப வீக்கு விஜய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதான் அந்த பொண்ணு பார்க்குற அந்த சம்பவத்தில் நடந்தது தானே இது. இதெல்லாம் வந்து நம்ம மாமா மம்மிலாம் யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கே வந்து எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கும். 2 பேரும் சேர்ந்து நம்மளை முட்டாளாக ஆக்கியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோவத்தில் தான் இருக்க போகிறாங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே குமரனோட அம்மா இருந்துக்கிட்டு சாரதாவை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. "ஏன் சாரதா இப்படிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற? அந்த பையன் அந்த தம்பி எவ்வளோ ஒரு நல்ல பையன், பெரிய பணக்கார வீடு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் வந்து நீ நடந்துக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சாரதா இருந்துக்கிட்டு, "அண்ணி நீங்கள் அமைதியாக இருங்க, உங்களுக்கு வந்து விஷயம் தெரியாது. அந்த தம்பி என்ன பண்ணான்னு தெரியுமா? காவேரியை வந்து பணத்துக்காக பணம் கொடுத்து வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணியிருக்கான் ஒப்பந்தம் போட்டு. சொல்லுங்கள், நீங்களாக இருந்தால் இதை ஏற்றுக்குவீங்களா? இவளும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கியிருக்கா. அந்த டைமில் வந்து நர்மதாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருந்தனால இவளுக்கு என்ன பண்ணன்னு தெரில. ஒரு பக்கம் வந்து குமரன் தம்பி வந்து பணத்தை வேற தொலைச்சிட்டாங்க. வேற என்ன பண்ணனே தெரியாமல் இங்கே காவேரி தான் மேலே பழிய போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து கேவலமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறா. என்னதான் இருந்தாலும் அந்த தம்பி பண்ணது கரெக்டாக நியாயமா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சாந்தி இருந்துக்கிட்டு அப்படியே வாயை பொளக்குறாங்க. "ஓ, இந்த கூத்தெல்லாம் நடந்துச்சா? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஒரு வார்த்தை எனக்கு தகவல் சொல்லாமல் விட்டுட்டீங்களே." ஆனால் என்னதான் இருந்தாலும் சாரதா, நீ அப்படி தான் அந்த பையன் கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு நீ சொன்னாலுமே அப்போதைக்கு அவனோட மைண்ட் செட் அப்படி இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து அவன் மனசார நம்ம காவேரியை காதலிக்கிறதானே செய்கிறான். ஏன்னா அவ்வளோ அவமானப்படுத்தியுமே அந்த பையன் வந்து அங்கேருந்து போகவும் மனசு வரல. நான் நல்லாவே பார்த்தேன். நீ கொஞ்சம் மனசை மாற்றிக்கோ சாரதா, பிடிவாதமாக இருக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. இவங்களே ஃபஸ்ட்டு இன்னும் கங்காவை வந்து பார்த்திங்கன்னா மனசார ஏற்றுக்கல. ஒரு கோவத்தில் தான் இருந்துகிட்ருக்குறாங்க. இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம சாரதாம்மா வந்து என்ன சொல்ல, ஐயோ கடவுளே, சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டியம்மாவும் பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாம்மாவை திட்டாங்க. "நீ என்னதான் இருந்தாலும் இப்படிலாம் பண்ணியிருந்துருக்க கூடாதும்மா. அங்கே எவ்வளோ பேர் இருந்தாங்க. விஜய்க்கு எந்தளவு கஷ்டமாக இருக்கும். தாத்தா படியை யோசிச்சு பார்த்தியா? அவங்களுக்குமே ஒரு மாதிரி சங்கடமாக தானே இருந்திருக்கும்." அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே சாரதாம்மா இருந்துக்கிட்டு, "அப்போ எனக்கு மட்டும் சந்தோஷமாவாடி இருந்தது. நான் தான் சொன்னேன்ல, அந்த பையனை எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேணாம், ஒதுங்கிக்க தான் சொன்னேன்ல. இந்த இவ கூட வந்து சப்போர்ட் பண்ணா, பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்தா, இன்னுமே வந்து என்ன எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு." அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு, "அப்படி என்ன அந்த பையன் தப்பாக பண்ணிட்டான்? சொல்லு. அவன் வந்து உரிமையாக தான் வந்து உரிமை இருக்குது, அவன் வந்து பண்ணுறான். அவன் பண்ணதெல்லாம் வந்து தப்பே கிடையாது. அவன் வந்து சரியாக தான் பண்ணியிருக்கிறான். ஆனால் வந்து உன்னால் தான் அதை புரிஞ்சுக்க முடியல சரியா? அதுவும் அந்த பையன் நம்ம பக்கம் எப்படி பண்ணுவாங்களோ சீரும் சிறப்புமாக அதே மாதிரி எப்படி யோசிச்சு பண்ணியிருக்கான் பாரு. எவ்வளோ பாசம் வச்சுருப்பான். ஆனால் சாரதா அவன் கோபம் இருக்குது பார்த்தியா, அது ஒன்று தான் வந்து இப்போ தடுக்குது. மற்றபடி வந்து வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு, "அத்தை, தேவையில்லாமல் நீங்கள் இன்னொரு தடவை அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. அப்போ உங்களுக்கு எனக்கு தான் வந்து சண்டையாகும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா பாட்டி அமைதியாக வாயை மூடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாட்டி, இங்கே சாந்தியம்மா எல்லாருமே இருக்கிறாங்க. இங்கே நம்ம கங்காவும் காவேரியும் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அந்த டைமில் வந்து நம்ம காவேரி ஒரு மாதிரி வயிற்ற பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்குறாங்க. இங்கே கங்கா காவேரியை நோட் பண்ணிடுறாங்க. "என்னடி காவேரி, என்னாச்சு? ஏன் இப்படி வந்து இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "என்னன்னே தெரிலக்கா, ஒரு மாதிரி வந்து
உமட்டிக்கிட்டு வருது, வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போதே பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை. வேகமாக வந்து இங்கே வாமிட் எடுக்கிறதுக்காக வந்து சிங்க்குக்கு போகிறாங்க. பின்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம காவேரியுமே பார்த்திங்கன்னா போகிறாங்க. இங்கே காவேரிக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு காவேரியை கைத்தாங்கலாம் நம்ம கங்கா வந்து கூட்டு வராங்க. இங்கே வாமிட் எடுக்கிறத பார்த்திங்கன்னா இங்கே பாட்டியம்மா அப்புறம் குமரனோட அம்மா சாந்தி எல்லாருமே பார்த்திங்கன்னா நோட் பண்ணிடுறாங்க. இங்கே காவேரியை வந்து நம்ம கங்கா வந்து பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. உடனே அந்த டைமில் பார்த்திங்கன்னா இங்கே குமரனோட அம்மாவும் பாட்டியும் வராங்க காவேரி கிட்ட வந்து பேசுகிறதுக்காக. என்னடி ஆச்சு? இவ கங்கா தான் முதல்ல வாந்தி எடுப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா நீ வாந்தி எடுக்கிற, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாந்தி வந்து பார்த்திங்கன்னா சாந்தியம்மா வந்து ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே கங்காவுக்கு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகிடுது. என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துக்கிட்டு இல்லை முறுக்கு சாப்பிட்டேல அதான் சேரலை போல், வயிறு ஒத்துக்கலை போல், அதனால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சமாளிக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காவேரி இருந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி வந்து டயர்டாக இருக்குது, தூக்கம் வருது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறாங்க, ஏன் இப்படி நம்மளுக்கு சடனாக வந்து இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது, அப்படியே வயிறை புரட்டிக்கிட்டு வாமிட்டு வருதே, இதெல்லாம் பார்க்கும்போது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸாக தான் தெரியுது. இப்போ தான் ஞாபகம் வருது நம்மளுக்கு வந்து இந்த மந்த்து பீரியட்ஸும் ஆகலையே, டேட்டு வேற தள்ளி போயிருக்கு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்த அந்த சில விஷயங்களெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஒருவேளை அப்படியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. அவங்களால நிம்மதியாக தூங்கக்கூட முடியலை. இங்கே பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாமல் வெளியே போயிட்டு இங்கே காவேரியோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. என்னடா சடனாக காவேரி இந்த டைமில் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களும் என்னடி ஆச்சு, ஏன் தூங்காமல் இருக்கிற, இன்னும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இல்லடி இந்த மாதிரி வந்து எனக்கு டேட்டு தள்ளி போயிருக்கு, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு இதுவும் பயப்படாதடி, இதில் என்னடி நல்ல விஷயம் தானே, உனக்கு என்ன கல்யாணம் ஆகலை, நீ இதை நினச்சி பயப்படுறதுக்கு, அட போ காவேரி, என்ன காவேரி இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷயம் புரியாமல் பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு உனக்கு வந்து இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாதடி, தெரியாமல் நீ என்னை இந்த டைமில் வந்து இப்படிலாம் வந்து கிண்டல் பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க ஃப்ரெண்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடி சொல்கிற, இவ்வளோ நடந்துருச்சா, எங்கே நீ என்கிட்ட பேசினா தானே தெரியும், நீ ஆடிக்கு ஒரு டைம் அமாவாசைக்கு ஒரு டைம் கால் பண்ணால் அப்புறம் எப்படி எனக்கு தெரியும், சரி நீ ஒன்று பண்ணு சரியா, பக்கத்தில் ஒரு மெடிக்கல் இருந்துச்சுன்னா போயிட்டு அங்கே போயிட்டு கிட்டு வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நான் போகிறதா மெடிக்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்புறம் வேறு யார் போவா, வேணாம் விஜயா வேணாம் போ சொல்லு, வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அவரை சொல்கிறதுக்கு நானே போயிட்டு வந்துடுவேன்டி, அவர் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியாதுடி, அதுவும் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா சாரை கையில் பிடிக்க முடியாது, தலைகீழாக வந்து சுற்றிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க. நீ யாரையாச்சும் அனுப்பிச்சுட்ற மாதிரி இருந்தால் வந்து நீ சொல்லு, இல்லைன்னா நீயே போயிட்டு வாங்கிட்டு வா, நீயே யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குற, அப்புறம் எப்படி காவேரி, நீயே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், அது எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது, நான் உனக்கு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு மெடிக்கலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கு நான் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம காவேரி காலை கட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு போகிறாங்க. இங்கே வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போனது வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே அப்பளம் கொடுக்க போகிற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே காவேரி இந்த டைமில் போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரே டவுட்டாக இருக்குது கங்காவுக்கு. ஆனால் சாரதாம்மா நம்புகிற மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அர்ஜென்ட்டு டெலிவரி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ போயிட்டு பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாமல் மெடிக்கலுக்கு போயிட்டு வந்து அந்த ப்ரெக்னன்சி கிட்ட வந்து வாங்கிட்டு வராங்க நம்ம காவேரி. வாங்கிட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்துட்டேன், என்னென்னு மட்டும் சொல்லு, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் இந்த மாதிரி தாண்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியுமே பார்த்திங்கன்னா நம்ம காவேரியுமே கிட்ட யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க.
பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா, டபுள் லைன் காட்டுது. இத பார்த்ததும் காவேரிக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் நெனச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். என்ன நடக்குன்னே தெரியல. அவங்க எந்த மாரி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நெனச்சாலே பயமா இருக்கு. இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த யார்கிட்டயுமே நம்ம சொல்ல முடியாம வந்து அ ஒரு நிலைமையில இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம காவேரியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி வந்து இத மொத்தமா மறைக்க தான் போறாங்கன்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா, கண்டிப்பா வந்து இந்த விஷயத்துல வந்து இவங்க அவங்க அம்மாக்காக பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, அமைதியா இருக்க போறாங்க. கண்டிப்பா அந்த மாரி இருக்கக்கூடாது. இத ஃபர்ஸ்ட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் கிட்ட தான் வந்து இந்த விஷயத்த சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க விஜய் வீட்டுக்கே வந்து நம்ம காவேரி வந்து போக போறாங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம். விஜய் பார்த்தீங்கன்னா, இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே நினச்சிட்டு ஒரு மாதிரி சேடா இருந்துட்டுருக்குறாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து போறாங்க. காவேரி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க விஜய் எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கிறாங்க. "என்ன நான் உங்கள தேடி வந்திருக்கிறேன். நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க காவேரி கேட்குறாங்க. "ஆமா, நான் என்ன பேசுறது? அதான் எல்லாமே வந்து உங்க அம்மா பேசிட்டாங்கல்ல. நீயும் அந்த இடத்துல இருந்துட்டு அப்படியே அமைதியா இருந்துட்டேல காவேரி. புருஷன் அசிங்கப்பட்டாலும் வந்து உனக்கு பரவாயில்லைல. பரவால்ல. உனக்கு உன் அம்மா தானே முக்கியம். என்னதான் இருந்தாலும் நான் 3வது மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு வந்து சொல்ல போகிறாங்க. இதை கேட்டு நம்ம காவேரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண போகிறாங்க. இல்லை விஜய் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனேன்னா கண்டிப்பாக அது வந்து அம்மாவுக்கு இன்னுமே கஷ்டமாக தான் இருக்கும். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி என்ன சொன்னேன், தேவையில்லாமல் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க. போகட்டும், நாள் போகட்டும், கொஞ்ச நாள் போகட்டும், எல்லாமே மாறும் தானே சொன்னேன். நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே இப்படி அவசரப்படுறீங்க விஜய். சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நான் எங்கே அவசரப்பட்டேன்? இது என்னோட உரிமை, என்னோட கடமை காவேரி. சரியா? இன்னைக்கு வந்து நம்ம பிரிஞ்சிருக்கோம். இன்னொரு நாள் நம்ம வந்து சேர்ந்துருப்போம். அப்போ இது என் மனசை போட்டு உறுத்து நம்ம வந்து நர்மதா விசேஷத்தில் எதுவுமே பண்ண முடியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் பண்ணேன். நீயுமே வந்து ஃபீல் பண்ணியிருப்ப. சரியா? நீ அந்த வந்து வெளியே காட்டிக்க மாட்ட. அவ்வளோதான் வித்தியாசம். அந்த மாதிரி வந்து இங்கே விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. சரி, நான் அதை பற்றி பேசலை. அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. வேற என்ன விஷயம் காவேரி? என்ன மறுபடியும் வந்து நீ என்ன சொல்லுவ? என்னை இங்கேருந்து வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு சொல்லுவ. வேற என்ன உனக்கு தெரியும்? இல்லை வேற என்ன தான் என்கிட்ட பேச உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே காவேரி ஃபீலிங்ஸோடு நம்ம விஜயை பார்க்குறாங்க. இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் கையில் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து அந்த கிட்ட வந்து அப்படியே கையில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதையுமே நம்ம விஜய் வந்து நோட் பண்ணுறாங்க. என்ன காவேரி கையில் என்ன வச்சுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே கையை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி கிட் இருக்குது. அதை பார்த்த விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இது என்ன ப்ரெக்னென்சி கிட்டு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உத்து பார்க்குறாரு. அதில் டபுள் லைன் இருக்குது. என்ன இதில் டபுள் லைன் இருக்குது? அப்போ வந்து யார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? கங்கா இருக்கிறாங்களா ப்ரெக்னெண்ட்டாக கோதாவரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வேற யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி அப்படியே கண் கலங்கி இருக்கிறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவேரி அப்போ நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே வந்து ஸ்மைலோட அப்படியே கண் கலங்கி நம்ம காவேரி ஆமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கைகள் ஓடலை. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். அப்படியே காவேரியை பார்த்த மாதிரி அவருமே கண் கலங்கி இப்படி அப்படியே ஒரு மாதிரி வந்து ரொம்பவே எமோஷ்னலாக போக போகுது. இங்கே காவேரியும் விஜயும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ஹக் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து அன்பை வெளிப்படுத்திக்குவாங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா செம்ம எமோஷ்னலாக தான் போக போகுது. இங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா காவேரி என்ன இப்போ தான் வந்தா, திடீர்னு இங்கே வெளியே போனால் ஆளையும் காணோம். இங்கே எங்கேயுமே இல்லையே, எங்கே போயிருப்பா? ஒருவேளை விஜய் பார்க்குறதுக்காக போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போகிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா சந்தேகத்தோடு தான் வந்து போகிறாங்க. என்னவா இருக்கும்? ஒரு வேளை நடந்த பிரச்சனையில் ரொம்பவே அப்செட் ஆகிருப்பா. அதனால தான் விஜய் ஃபீல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு என்னமோ பேசிட்டு வர்றதுக்காக போயிருப்பான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே டோர் கூட வந்து க்ளோஸ் பண்ணாமல் தான் வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே உள்ளக்க போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி 2 பேருமே ஹக் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் வந்து
அப்படியே நம்ம கங்கா வந்து திரும்பி நின்றுக்கிறாங்க. எதுவுமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே விஜய் இருந்துக்கிட்டு வந்து கேட்குறாங்க, உண்மையா காவேரி எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அப்போது நமக்கு ஒரு குட்டி விஜய் இல்லை குட்டி காவேரி வரப்போகிறாங்களா? இது இப்போ கூட என்னால் நம்பவே முடியல காவேரி. ஆனால் இது போதும்ல நம்ம வந்து ஒன்று சேர்றதுக்கு. இனி யார் நினச்சாலும் நம்ம 2 பேத்தையும் பிரிக்க முடியாது காவேரி. பாரு அந்த கடவுளே நம்மளை வந்து சேர்த்து வச்சுட்டாரு. இனி என் காவேரி என் பக்கத்துலேயே இருப்பாள். அந்த மாதிரி வந்து ரொம்பவே ஒரு மாதிரி வந்து க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கிறாரு விஜய். இங்கே நம்ம காவேரியுமே பார்த்திங்கன்னா, ஆமாம் விஜய் பாருங்க நம்மளை வந்து பிரிக்கணும்னு நினச்சாங்க அம்மா. ஆனால் வந்து விதியும் அந்த கடவுளும் நம்மளை வந்து சேர்த்து வச்சிருச்சு. என்னால் இதை நம்பவே முடியலை. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது. இந்த மாதிரி சொல்கிறாங்க காவேரி. உடனே விஜய் இருந்துக்கிட்டு காவேரியை சமாதானப்படுத்துகிறாரு. தயவு செஞ்சு இந்த மாதிரி டைமில் வந்து நீ கவலைப்படக்கூடாது காவேரி. நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அத்தை இதை கேட்டால் கண்டிப்பாக வந்து சந்தோஷப்படுவாங்க. மற்ற எதுவுமே வந்து அவங்க பிரச்சனைலாம் பண்ண மாட்டாங்க. நீ எதுவும் இதை பற்றி கவலைப்படாத, எதுனாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கே கங்கா கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கில் இருக்கிறாங்க. கங்கா நம்ம விஜய் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை நம்ம காவேரியை வந்து திட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் கண்டிப்பாக திட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம கங்காவுக்கும் பார்த்திங்கன்னா அது சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா விஜயை பற்றி நம்ம கங்கா குமரன் ஆல்ரெடி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம விஜய் காவேரி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்கமிங் எபிசோடில் வந்து வரப்போகுது. நமக்கு பிடிச்ச மாதிரி சீன்ஸ்லாம் வரப்போகுது. இங்கே காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சாரதாக்கு ஒரு பெரிய இடி போல் வந்து இருக்க போகுது. இனி காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயம் தெரிஞ்சு சாரதாமாவோட முடிவு என்னவா இருக்க போகுது, நம்ம காவேரி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை